தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதிகளில் மிக முக்கியமானவர். அண்ணா காலத்தில் தொடங்கி சுமார் 60 ஆண்டு கால அரசியல் அனுபவம் மிக்கவர். தேமுதிக என்ற கட்சி குறுகிய காலத்தில் எதிர்க்கட்சியாக உயர்வதற்கு வழிகாட்டியாக இருந்தவர். நேற்று வரை அந்த கட்சியின் அவைத்தலைவராக இருந்தவர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள். அவரது திடீர் ராஜினாமா மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்பதற்காக அவரே நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். எம்ஜிஆர் அண்ணா காலத்தில் தொடங்கிய அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோரோடு அரசியல் செய்தவர் நீங்கள். எம்ஜிஆர் உங்களை குட்டி ராமச்சந்திரன் என்று செல்லமாக அழைத்தார். அரசியல் சாணக்கியர் என்று அந்த கால அரசியல் தலைவர்களிடையே பெயர் எடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு கட்சியில் இருப்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலம் இல்லையா? உங்களை எப்படி தேமுதிகவினர் இப்படி ராஜினாமா செய்யும் நிலைக்கு விட்டாங்க? ஆரம்பத்தில் நல்லா தான் வந்தோம். மதுரை இடைத்தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20% வாக்குகள் கூட தேமுதிக பெற்றது ஆரம்பத்தில். பிறகு படிப்படியாக அந்த வாக்கு குறைய ஆரம்பித்தது. அதற்கு அரசியல் கூட காரணம் என்று சொல்ல மாட்டேன், கட்சியினுடைய நிர்வாகம் தான் அதுக்கு காரணம். கட்சியை நம்ம எப்படி இயங்க வைக்கிறோம் அப்படிங்கிறது. சட்டியில் இருந்தால் கூட அது இலையில் பரிமாறுவதற்கு அகப்பை நன்றாக இருக்க வேண்டும். அதனால் அந்த நிர்வாக அமைப்பு சரியாக இல்லாதனால வர வர அதனுடைய கெடுதல்கள் வர ஆரம்பித்து விட்டன. அதே நேரத்தில் பல அரசியல் கட்சிகளிலிருந்து ஒரு நம்பிக்கையோடு வந்தார்கள் பல தலைவர்கள். அவங்கள பயன்படுத்தி கொள்ளலை. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் எல்லாரும் வந்தவங்களெல்லாம் அரவணைச்சிக்கிட்டார். மன்றத்துக்காரங்க மந்திரி சபை அமைச்ச பொழுது அவர்கிட்ட கேட்டாங்க, மன்றத்துக்கு நீங்கள் மந்திரியே கொடுக்கலையேன்னு. அவர் என்ன சொன்னார், மன்றத்தின் சார்பில் நான் இருக்கிறேன்னா அது போதாதான்னார். அவர் அப்போ நல்ல ஒவ்வொரு துறையிலையும் வல்லவர்களெல்லாம் சேர்த்து பயன்படுத்தி வந்ததுனால தான் வளர முடிஞ்சது. உதாரணத்துக்கு இப்போ நிதி அமைச்சர்னால் டாக்டர் நெடுஞ்செழியன் இருந்தார், நாஞ்சில் மனோகரன் இருந்தார். அப்புறம் ஒவ்வொருவரும் இப்போ சினிமாத்துறை விளம்பரத்துறைன்னா ஆரம்பி இருந்தார். சட்டம்னா அப்போ நாராயணசாமி முதலியார் ஜட்ஜியை ராஜினாமா பண்ணி முடிஞ்சு ஓய்வு பெற்றவர், அவர் போட்டார். டாக்டர் மருத்துவத்துறைக்கு டாக்டர் ஹண்டையை போட்டார். அப்படி வந்தவங்களை சட்டத்துறைக்கு பொன்னையன், அந்த துறை சார்ந்தவர்களே அந்த துறையை, கல்வித்துறைக்கு ஆசிரியராக பணியாற்றிய அரங்கநாயகத்தையே போட்டார். எஸ்டி சோமசுந்தரம் அந்த மாதிரி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா பல பேர் அரவணைச்சாதான் ஜனநாயகத்தில் நம்ம வளர முடியும். கருப்பு எம்ஜிஆர்னு முன்னிறுத்தப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆருடைய இந்த பாணியில் செயல்படலை அப்படின்னு சொல்றீங்க. எப்படி போகலை, அது ஒரு குறைபாடு. அதான் அந்த ஒரு நிர்வாகத்தை நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அமைகிறது. இன்னொன்று அரசியல் ரீதியான முடிவுகள், அரசியல் நிலைப்பாடுகள். அரசியல் நிலைப்பாட்டிலையும் எச்சரிக்கையாக நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அது ஓரளவுக்கு வந்தது. அப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. அது தொடர்ந்து தேமுதிக வேட்பாளர்கள் டெபாசிட்டி இழக்கிற நிலைமை வந்துட்டு. அதனால தான் அப்புறம் சரி இனிமேல் தனித்து இயங்க முடியாது. திமுக அண்ணா திமுகவுக்கு இடையில் ஒரு தனி சக்தியாக இயங்கக்கூடிய ஆற்றலே குறைவாக வர 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 எழுந்துக்கிட்டே வந்தது. அதெல்லாம் அந்த நேரத்தில் தான் நம்ம கூட்டணி போட்டு அந்த ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்தது. எதிர்கட்சியாக வந்த பிறகும் ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு நம்ம மக்கள் மன்றத்தில் வளர்ந்துருக்கணும். அது இல்லாமல் இப்போ எப்படி மற்ற எதிர்கட்சிகள் கலாட்டா பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தது மக்களுக்கு ஒரு எரிச்சல் வந்தது. உதாரணத்துக்கு இப்போ திமுகன்னா அண்ணா திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் தேமுதிக கூட்டணியில் இருந்ததுனால கலைஞர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுக ஆட்சி வரணும்னு பிரச்சாரம் பண்ணி அந்த ஆட்சி வந்திருக்கு. ஸோ நம்ம அந்த ஆட்சியை எதிர்க்கலை. ஆனால் அதே நேரத்தில் அதில் குறைகளை சுட்டி காட்டுறது தப்பு இல்லை. குறைகளை சுட்டி காட்டி அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம்னா நல்லா வந்திருக்கலாம். சொல்லிக்கா அதுலேயும் தகராறுகிறாருன்னு பண்ணி அது என்ன ஆகிட்டுது, மக்கள் மத்தியிலையும் கெட்ட பேர் ஆகிட்டுது. வெளியிலேருந்து இங்கே வந்தால் நல்ல அரசியல் இருக்கும்னு நினச்சவங்களும் எல்லோரும் திரும்ப போயிட்டாங்க.
இவங்களும் அதை உணர்ந்து திருந்திய பாடில்லை. அதனுடைய விளைவு இப்போ நேற்று வரை நீங்கள் அந்த கட்சியில் இருந்திருக்கீங்க, அந்த கட்சியுடைய அவைத்தலைவராக இருந்திருக்கீங்க. இது மாதிரியான அரசியல் நிலைப்பாடுகளில் நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லலையா, அல்லது உங்களுடைய ஆலோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலையா? நான் அப்போ அவ்வப்பொழுது சொல்லிட்டு தான் வருவேன். ஆனால் இறுதி முடிவு அவர் தான் எடுப்பார். நேற்று கூட சொல்லியிருக்கிறாரு, நான் தான் முடிவு எடுப்பேன். அதனால் அது அவருக்கு அந்த அளவுக்கு அவர் என்ன காரணத்தினால எப்படி முடிவு எடுக்கிறாருன்னு தெரியாது. அப்புறம் ஒவ்வொரு முடிவுக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம ஒரு கட்சியிலங்கிற பொழுது தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம போகணும். சரின்ட்டு 1, 2ன்னு போயிட்டு வந்தால் இப்போ கடைசியில் உச்சகட்டமாக டெல்லியில் போய் எலெக்ஷன் நின்னார். அது தேவையில்லைன்னு நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தா கேட்கல. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரசியல் நிலைப்பாடுகளில் கூட நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம கூட இருந்து சொல்லி நடக்கலை. சரி, அவர் செய்வதனாலேயாவது நல்லா வளருதான்னா அதுக்கும் வழி இல்லை. அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய ஆற்றலோ அனுபவமோ வீணாக போகிறதுல அர்த்தம் இல்லை. அப்புறம் கடைசியாக எனக்கும் உடல்நிலை வர வர கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. நான் மருத்துவ பரிசோதனை அண்மையில் தான் செய்துக்கிட்டேன். அவங்க டாக்டர்னு சொன்னார், ரொம்ப மன உளைச்சல்லாம் உங்களுக்கு வேண்டாம், வயசாகிட்டு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க அப்படின்னார். டென்ஷன் கூட ஏற்றுக்கலாம். அதனால் பலன் இருந்தால் பரவாயில்ல, பலன் இல்லாத சும்மா உட்காந்துருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இப்போ உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ யாருடைய கருத்துக்களுக்கு அந்த கட்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது? அவரே சொல்கிறாரு, நான் தான் என் முடிவு தான் முடிவு. இப்போது அந்த கட்சியிலிருந்து அதிருப்தி எம்எல்ஏக்கள் 7 பேரும் அந்த கட்சிக்குள் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை, குடும்ப உறுப்பினர், அவருடைய மனைவி, மைத்துனர், இவர்களுடைய பேச்சு தான் எடுப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது நீங்களும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு வெளில வந்துட்டீங்க. அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதிக்கம் தேமுதிகவில் எந்த அளவுக்கு இருக்குதா நினைக்கிறீங்க? அதாவது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதிக்கம்ங்கிறது ஒன்று. அதை இப்போ ஒரு தலைவர் இருக்காருன்னா அவங்களுக்கு மனைவி, மக்கள், உறவினர்கள் இருக்கிறது தவறில்லை. அவங்க முடிவு எடுக்கிறாங்க போகிறாங்கங்கிறதுல அவங்க கலந்து பேசுகிறாங்கங்கிறது, அந்த முடிவுகள் நல்லா இருந்தால் பரவாயில்ல. ஒரு குடும்பமே தலையிட முடியாதுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்குள்ளே பேசிக்கலாம், அது வேறு. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு தலைவர் மேலே அக்கறை இருக்கலாம். அதனால் ஒரு முடிவு, ஒரு சிக்கலான அரசியல் பிரச்சனையில் அல்லது அரசியல் நேரத்தில் எத்தகைய முடிவெடுக்கணுங்கிற அனுபவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு தாய் தன்னுடைய குழந்தை கிணத்துல விழுந்துடுதுன்னு வைங்க, காப்பாற்றணும்னு துடிக்கலாம், நீச்சல் தெரியலைன்னா. ஆக பாசம் இருக்கிறது என்பது ஒன்று, அதற்கு வேண்டிய செயல்திறன் என்பது இன்னொன்று. அது கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்களெல்லாம் 4 பேர் கேட்டுக்கிட்டு செய்தாங்கன்னா நல்லது. அது செய்யலாம். இப்போ நீங்களே சொன்னதை போல ஆரம்பத்தில் அது சுமூகமாகத்தான் போயிருக்கிறது. உங்களுடைய ஆலோசனைகளை அவர் விஜயகாந்த் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். திடீரென இந்த மனமாற்றம் ஏற்பட உங்களுடைய முக்கியத்துவம் குறைக்கப்படுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது தெரியல எனக்கு. நான் ஒன்றும் பெரிய முக்கியத்துவத்தையும் எதிர்பார்க்கலை. ஏன்னா நம்ம ஐநா சபை வரல போய் வந்தாச்சு, நமக்கு பெரிய முக்கியத்துவம் வேண்டியில்லை. எனக்கு என்ன உள்ளுக்குள்ளால் என்ன செய்யணுமோ அதை செய்யலை. நம்ம என்ன, நம்ம பலம் எவ்வளவு, எதிரி பலம் எவ்வளவு, எதிரிகளுக்கு எவ்வளவு துணை, நமக்கு எவ்வளவு துணை, இதெல்லாம் பார்த்து தான் இயங்கணும். நம்ம பாட்டு எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நாம் போனோம்னாக்கா சரியாகாது. அது வீழ்ச்சியை தான் ஏற்படுத்தும். ஆக பல பேரை கலந்து தன்னுடைய அளவையும் அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு இயக்கத்தில் அத்தகைய செயல்பாடு இல்லை. இப்போ நீங்களே சொன்னதை போல ஐநா சபையில் நீங்கள் தமிழர் பிரச்சனையை எழுப்பியிருக்கிறீர்கள். 1983 ஐநா சபையில் இலங்கை பிரச்சனை பற்றி 80 நாட்களுக்கு மேலாக நடந்த விவாதத்தில் 70 நாட்களுக்கு மேல் நீங்கள் பங்கேற்று சிறப்பாக தமிழர் பிரச்சனையை உலக அரங்கில் விரிவாக எடுத்துரைச்சிருக்கீங்க. அந்த முடிஞ்சு வரும்பொழுது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆர் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தார் என்பதெல்லாம் வரலாறு. அப்படி ஒரு பெரிய பிரச்சனையை உலக அரங்கில் கொண்டு உலக நாடுகளுக்கெல்லாம் விவரித்து பேசக்கூடிய திறன் கொண்ட நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்கள் சார்ந்த ஒரு கட்சியை முன்னெடுத்து போவது எப்படி அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியலையா? முடியல. அதாவது நம்ம சொல்லத்தான் முடியும், ஆனால் முடிவு எடுக்கிறது அவங்க தானே. சரின்ட்டு அவங்களுக்கு என்ன காரணத்தினால எப்படி முடிவு எடுக்கிறாங்களோ அதை நம்ம சொல்ல முடியாதல்ல. ஆனால் அந்த முடிவினால் பாதிக்கப்படுறதுங்கிறது நம்ம தான். நம்ம இன்னும் மற்ற கழக தோழர்கள் எல்லாம் அந்த கட்சியில் ஈடுபாடு கொண்டவர்கள் எல்லாருக்கும் பாதிப்பு. அது முடிவெடுக்கின்ற முறை அல்லது முடிவெடுக்கின்ற தன்மையினால் தான் பிரச்சனையே. இப்போ கேப்டன் விஜயகாந்த் சொல்லுவாங்க, கேப்டனுக்கே கேப்டனாக இருந்து தேமுதிக என்ற கப்பலை அரசியல் கடலில் செலுத்த வழிகாட்டியாக இருந்தவர் நீங்க. இப்போ பாதி பயணத்தில் இப்படி வெளியேறுவது சரியா?
இல்லை இப்போ நான் ஆரம்பத்தில் இருந்தே நான் கேப்டனுக்கு கேப்டனாக இருக்கிறதில்ல. நான் எப்பொழுதுமே வந்து அரசியல் பிரச்சனைகள் அது வருதுன்னு வைங்க, அந்த நேரத்தில் என்ன நிலைமையோ அது இப்படி போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு 2009 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போ கூட வந்து அவங்க டெல்லியிலேருந்து நீங்கள் உங்களுக்கு நாங்கள் 8-10 சீட்டு தரோம், நீங்கள் வந்து எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு பேசினாங்க. அது வந்து சொன்னால் அது ஒரு வாய்ப்பு. அப்போ அவங்க இவர் என்ன, அப்போ திமுகவும் அதில் இருந்தது. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தனியாக போட்டார். தனியாக போடும்பொழுது நான் சொன்னேன், அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா குறைஞ்சது ஒரு 3-4 சீட்டு வரும்னு சொன்னார். நான் சொன்னேன் ஒரு சீட்டு கூட வராது, டெபாசிட் கூட வராதுன்னு சொன்னேன். தேர்தல் நடப்பதற்கு முன்னாலேயே அதே மாதிரி டெபாசிட் கூட வரல. நீங்கள் இது என்ன செய்ய முடியும், நம்ம சொல்லத்தான் முடியும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கட்டத்துலையும். இதுக்கு முன்னர் நடந்த தேமுதிகவுடைய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்காம நீங்க விருதாச்சலத்தில் நடந்த ஒரு திருமண விழாவுக்கு போயிட்டீங்க. அப்புறம் விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகுதான் நீங்க காலதாமதமாக வந்து அந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க. இப்படி வேண்டுமென்றே தலைமைக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினீர்கள்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எனக்கு செயற்குழு அன்னைக்கு நடக்குதுங்கிறது தெரிவிக்கப்படவே இல்லை. நான் 3 மாதத்துக்கு முன்னே என்னுடைய நண்பருடைய பேரனுக்கு கல்யாணம் விருதாலத்தில். அவர் ராஜ்யசபா மெம்பராக இருந்தார், வழக்கறிஞர் ராமநாதன். அவருடைய அந்த வீட்டு திருமணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நான் தான் அதுக்கு முக்கியம், தாலியெல்லாம் எடுத்து கொடுக்கறது அதெல்லாம் நான் தான் பண்ணணும். நான் அங்கே இப்போ திருமணத்துக்கு ஒத்துக்கிட்ட பிறகு இவங்க வந்து திடீர்னு செயற்குழுன்னு இப்போ சொன்னாங்க. நான் அப்புறம் இதை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் அப்புறம் வந்து இந்த மாதிரி இப்போ நியூஸ் பேப்பர்லெல்லாம் போடுறாங்க, நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னு அப்படின்றது. அப்புறம் நான் திருமணம் அங்கே முடித்த பிறகு இங்கே வந்துட்டேன். இப்போ இந்த செயற்குழுவுக்கு நீங்கள் கொடுக்க விளக்கம் சரி. சட்டசபையிலிருந்து தேமுதிக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யும் பொழுது அவைத்தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும் அங்கே அமர்ந்திருப்பது கட்சிக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பு இல்லை என்ற தோற்றத்தை உருவாக்குது, கட்சிக்கு அவப்பெயரை விளைவிக்கும் வகையில் அவைத்தலைவரே செயல்படுறார் அப்படின்னு தேமுதிக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது அவங்க வெளிநடப்பு பண்ணணுங்கிற முடிவு அவங்களா எடுத்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. அங்கே அந்த தமிழரகன் எம்எல்ஏ பேசும்பொழுது ஏதோ சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அது நான் தான் அன்றைக்கி வந்து விவாதத்தை முடித்து வைத்து எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் பேசுகிறேன். ஆளுங்கட்சி சார்பில் அவை முன்னவர் அவங்க பன்னீர்செல்வம் பதில் கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில் என்ன முறைன்னா, நாம் விவாதத்தை முடித்து பேசிய பிறகு அவர்கள் கொடுக்குற பதில் நம்ம எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் தருகிறார்களான்னு பார்க்கணும், விளக்கம் கேட்கணும். இதுக்கெல்லாம் இருக்கிறதா முறை. நான் என்ன சொன்னேன், இவங்க வெளிநடப்பு பண்ண போகிறோன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. நீங்கள் வெளிநடப்பு பண்ணுங்கள், ஆனால் என்னுடைய விவாதத்துக்கு அவங்க பதில் கொடுப்பாங்க, நான் இருந்து கேட்டுட்டு வரேன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்லிவிட்டு அப்புறம் கேப்டனுக்கு தகவல் கொடுத்துட்டேன். இப்போ இந்த மரபுபடி நடந்ததாக நீங்கள் சொல்கிறீங்க. இதை வந்து நீங்கள் கட்சி தலைவருக்கு வெளியில் வந்த பிறகு சொன்னீங்களா? அந்த விளக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்? அவர் ஏற்றுக்கொண்டார், சொல்லிட்டேன். அதில் வந்து கருத்து முரண்பாடு எதுவும் இல்லை. இப்போ சட்டசபையிலேயே கூட நீங்கள் துணை நிதிநிலை அறிக்கை மேலே பேசும்பொழுது தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு போன்ற பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு தான் காரணம் அப்படின்ற ரீதியில் பேசுகிறீங்க. இது அதிமுகவோடு நீங்கள் இணக்கமாக போவதற்கான ஒரு அறிகுறியாக தெரிகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறேன். நான் மின்வெட்டை பற்றி பேசல, நிதி பற்றாக்குறையை பற்றி பேசுகிறேன். அதாவது அதிமுகவை எதிர்த்து தாக்குவது தான் அரசியல் என்பதல்ல. தமிழ்நாட்டிற்கு செய்யப்படுகின்ற அநியாயங்கள், தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசினால் செய்யப்படுகின்ற குறைபாடுகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்கிறது, அதை வந்து நம்ம சட்டமன்றத்தில் சொல்வதன் மூலம்தான் மக்களுக்கு தெரியும். இப்போ நிதி பற்றாக்குறை ஏற்படுது, நமக்கு அங்கே அவங்க நிதி போதிய நிதி ஒதுக்கலைன்னு வைங்க, இங்கே நம்ம மக்கள் மேலே தான் வரி போடுறோம், வரி போட்டு தான் கொண்டு வரணும். ஆக இந்த விவரங்கள் சட்டமன்றத்தில் நாம் எடுத்து வைத்தால்தான் நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால் அதே மாதிரி அது வந்து ஒரு அரசின் சார்பை அரசை மட்டும் குறை கூறி பேசுவதனால அர்த்தம் இல்லை. ஒரு துணைமானிய நிதி கோரிக்கையில் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலே பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். சட்டமன்றத்தில் 1967 நாங்கள் அங்கே பேசுகிற பொழுது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு செய்கின்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள் அவற்றை எடுத்து சொல்லும் பொழுது தான் நம்ம நாட்டு மக்களுக்கும் தெரியும். அதுக்காக அப்படித்தான் பேசணும்.
நம்ம நாட்டு நலன் கருதி பேசும்பொழுது அது நாங்கள் அதிமுக நிதி மந்திரி மாதிரி பேசினாருன்னு அவங்க போடுறாங்கன்னு அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப காங்கிரஸை தாக்கும் வகையில் நீங்க பேசுனீங்க. காங்கிரஸோடு ஒரு உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ளலாம், கூட்டணி அமைக்கலாம் என்று திரைமறைவு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கட்சியுடைய அவைத்தலைவர் இப்படி காங்கிரஸை தாக்கி பேசுவது அந்த முயற்சிகளுக்கு ஊறு விளைவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் இதை அரசியல் கட்சி ரீதியான பேச்சு அல்ல, நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. எல்லாருக்கும் இப்போ பொதுவான ஒரு போக்கு. உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக வரி விதிப்பு. ஏன்? அங்கிருந்து நமக்கு வர வேண்டிய நிதி வரல, அதனால் நம்ம மக்கள் தான் அதிகமாக வரி செலுத்துகிறாங்க. அதை எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதே நேரத்தில் காங்கிரஸோடு இவர் கூட்டணி போகிறாரு போகலைங்கிறது பிரச்சனையே இல்லை. என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் காங்கிரஸினுடைய எழுச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய வீழ்ச்சி, காங்கிரஸினுடைய வீழ்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய எழுச்சி. அதில் நான் தெளிவாக இருக்கேன். இன்றைக்கி வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட எந்த காரணத்தை கொண்டும் காங்கிரஸ் அங்கே ஆட்சி அமையுமானால் தமிழ்நாட்டின் எதிர்காலம் இன்னும் மோசமாக சூறையாடப்படும். அதனால் காங்கிரஸோடு அவர் போகணுங்கிறதோ அல்லது காங்கிரஸோட போக வேண்டும் என்று விரும்புவதையோ நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வருங்காலத்தில் தேமுதிக வரும் நாடாளுமன்றத்தில் தேமுதிக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இவர் நேராக போய் சுதீஷ் பிரதமர் பார்த்து அது என்ன அது கேதார்நாத் உத்தரகாண்ட் நிதி 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு பிரதமர் பார்ப்பாரா? இது கூட்டணி பேசுவதற்கான அச்சாரமாகத்தான் பார்க்குறீங்க. அந்த உணர்வு தெரியுதல்ல, மேகங்கள் சூழ்கின்றன என்று தெரியுதே, அதுவே தவறல்ல. அதாவது நம்ம எந்த துறையில் எடுத்தாலும் இன்னைக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய இதுதானே. அதுக்கு பிறகும் கூட காங்கிரஸை பற்றி நினைக்கிறதே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம். இப்போ திமுகவை கடுமையாக எதிர்த்து பிரச்சாரங்கள் செய்து இப்பொழுது திமுகவுடைய எதிர்க்கட்சி வரிசையை பிடிச்சிருக்காங்க. காங்கிரஸோடு திமுக ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறது. இப்பொழுது அந்த கூட்டணியில் போய் தேமுதிக இணைவது அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கு முரணாக இல்லையா? அந்த கட்சியுடைய எதிர்காலத்தை எந்த வகையில் பாதிக்கும்? அந்த கட்சியினுடைய எதிர்காலம் இல்லை, நாட்டினுடைய எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம். நாடு முதலில் கட்சி பிறகு என்றாருன்னா எதுக்கு கட்சி நடத்துகிறோம்? நாட்டு மக்களுக்கு தானே. நாட்டு மக்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவங்களோட நான் போய் சேருவேன்னா என்ன அர்த்தம்? அதுவே தவறு. யாரோட சேர்ந்தாலும் சரி, அது அந்த கட்சி வளர்றதை எப்படி நாட்டு மக்கள் மத்தியில் நாம் அனுமதிக்க முடியும்? இந்த விஷயங்கள் நடக்கும். சுதீஷ் போய் அங்கே காசோலை கொடுக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் தேமுதிகவில் இருந்தீர்கள். எனக்கு தெரியாத பார்க்குறேன், திடீர்னு ஒரு போய் நேராக என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை. ஏன்னா எனக்கு அது பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். சொல்லலையே என்கிட்ட, நான் பத்திரிகையில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கட்சியுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த செய்தியை பத்திரிகையில் பார்த்து தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. இது என்ன நியாயம் இது? அப்போ அந்த கட்சி தலைவருடைய செயல்பாடுகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை இதில் நினைச்சிங்க, 4 பேரை கலந்து செய்யக்கூடிய ஜனநாயக பண்பு இல்லை. இல்லை, அவரே நேற்று அவருடைய மகனுடைய பட துவக்க விழாவில் பேசும் பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி பதவியை துறந்து விட்டு போய்விட்டாரோ அதே போல என்னை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போகலாம், எனக்கு கவலை இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த பேச்சை ஒரு கட்சியுடைய தலைவர் இப்படி பேசுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது யாரையும் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு சிறு துரும்பை கூட என்னை நம்பி வந்தவர்களை நான் இழக்க மாட்டேன். இவர் என்னை தவிர யார் வேணுமானாலும் போங்க, அதை பற்றி பரவாயில்லைங்கிறாரு. அதுக்கு காரணம் மக்கள் என்னோடு இருக்கிறார்கள், இதை நான் ஆணவமாக கூட சொல்வேன் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் அவரோடு இருக்கிறார்களா? அது தெரியுமே, வர தேர்தலில் தெரியும். இப்போ இந்த சூழலில் இப்போ நம்ம டெல்லியில் 15 லட்சம் தமிழர்கள் இருக்கார்கள்னு போய் நின்னாங்க. 15 லட்சம் தமிழர்கள் ஏன் இவரோட இல்லை? இது எல்லா கட்சிகளும் அவர்களை புறக்கணித்து விட்டன, அவர்கள் துயர்களை தீர்க்க நான் தான் போகிறேன்னாரு. நான் இதெல்லாம் வேண்டாங்க, நம்ம எல்லாம் முடியாது அப்படின்னு. அங்கே போய் 200 ஓட்டு 30 ஓட்டு 40 ஓட்டுன்னு வாங்கினா என்ன அர்த்தம்? மக்கள் இருக்கிறாருன்னு அர்த்தம். டெல்லி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது யாருடைய ஆலோசனை? அது கடவுளுக்கு தான் வெளிச்சம், எங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்போ யாரும் தேவையில்லை, மக்கள் என்னோடு இருக்கிறார்கள் சொன்ன விஜயகாந்த் மது குடிப்பது பற்றியும் அடிக்கடி பொது மேடைகளில் பேசுறாரு. சமீபத்தில் பேசும்போது கூட தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை திறந்து விட்டு குடிக்கக்கூடாது என்று சொல்வது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், கடையை திறந்தா குடிக்கணுங்கிறது கட்டாயமா என்ன? அப்போ எல்லாரும் குடிச்சிக்கிட்டா இருக்காங்க. நம்ம போகிற வழியில் கடை இருக்குது, டாஸ்மாக் கடை,
கடையை திறந்துட்டாங்கப்பா, நமக்காக தான் திறந்துருக்காங்கன்னா போய் குடிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும். தலைவர் விஜயகாந்த் மீது வைக்கப்படும் மற்றொரு முக்கிய குற்றச்சாட்டு, அவர் தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்படுபவர்களை கூட பொது இடங்களிலேயே அடிக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா, வீட்டில் பசங்களை நம்ம அடிச்சு வளர்க்குற மாதிரி தான், இது உரிமையோடு தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அடி வாங்கினவங்களை கேட்டால் தான் நமக்கு உண்மை தெரியும். அவங்க வீட்டில் இருக்கிற பசங்க மாதிரி நினைக்கிறாங்களா இல்லையான்னு. ஆனால் ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். திருச்சியில் இவர்கிட்ட பொதுக்கூட்டத்தில் அடி வாங்கின ரவிங்கிறவர் இவர் விட்டு போயிட்டார். தேமுதிகவுடைய இப்போதைய வாக்கு வங்கி எவ்வளவு நினைக்கிறீங்க சார்? அதில் சொல்ல முடியாது இப்போ. ஆனால் வெகுவாக குறைந்திருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம். இப்படி வெகுவாக குறைந்ததற்கு தலைமை மட்டும்தான் காரணமா, அல்லது எதிர்க்கட்சியாக மக்கள் நம்பி இவ்வளவு பேர் உறுப்பினர்களை எம்எல்ஏக்களாக அனுப்பியும் அவர்கள் எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படலை அப்படின்றது காரணம்? பொதுவாக நம்ம மக்கள் எதிர்கட்சியாக செயல்படுறாங்களா, எம்எல்ஏக்கள் என்ன செயல்படுறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. தலைவர் எப்படி செயல்படுறாருன்னு தான் பார்ப்பாங்க. தலைவர் மேலே தான் நம்பிக்கை வைப்பாங்க. அதனால் அவங்களுடைய மக்களுடைய செல்வாக்கு குறைகிறது அப்படின்னாலே அது நம்பிக்கையினுடைய வீழ்ச்சி தான். அதனால் அவரிடம் என்ன எதிர்பார்த்தார்களோ அது இல்லை. இப்போது ஏற்காடு இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று நீங்கள் ஆலோசனை சொல்லியிருக்கீங்க. அந்த ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமாம். ஏன் போட்டியிட வேணாம்னு சொன்னீங்க? அதுக்கு என்ன காரணம்? அதாவது இடைத்தேர்தலில் சாதாரணமாக ஆளுங்கட்சி பல வகையிலும் வெற்றி பெறுவதை நாம் அண்மை காலமாக பார்க்கிறோம். திமுக ஆட்சி காலத்திலிருந்து அதை பார்க்கிறோம். ஜனநாயக ரீதியில் யாராவது ஒருவர் எதிர்க்கட்சி சார்பில் போட்டி போட்டால் போதும். இப்போ சான்றாக புதுக்கோட்டையில் அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் இறந்து விட்டார். அந்த இடத்துல அவங்க போட்டியிடலை, நம்ம போட்டியிட்டோம், மற்ற கட்சிகள் ஒதுங்கி கொண்டார்கள். அந்த மாதிரி ஜனநாயக ரீதியில் யாராவது ஒருத்தவங்க போட்டியிட்டால் போகிறோம். ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட்டாங்க, சரி அவங்க போட்டியிடும் பொழுது நம்ம அதோடு ஒதுக்கலாம், ஜனநாயகத்துக்கு அது போகிறோம்னு விட்டோம். இப்போ இந்த கருத்தை அவர் ஏற்றுக்கிட்டார் இல்லையா? ஆமாம். ஆனால் டெல்லியில் நீங்கள் போட்டியிட வேண்டாம்னு சொல்லியும் அந்த கருத்தை ஏற்றுக்கல. ஏன்? ஏன்னா அங்கே போய் தோக்கணும்னு அவருக்கு ஆசை, வேற என்ன சொல்ல முடியும்? இப்போ அண்மையில் நடந்து முடிந்த தேமுதிகவுடைய செயற்குழு கூட்டத்தில் கட்சியிலிருந்து யாரை வேண்டுமானாலும் நீக்குவதற்கான அதிகாரத்தை தலைவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இத்தனை காலம் அந்த அதிகாரம் யாரிடம் இருந்தது? அவர்கிட்ட தான் இருந்தது அதிகாரம். அவர் தான் நீக்கினார். பல உறுப்பினர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, பல நிர்வாகிகள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவருக்கு தான் அந்த அதிகாரம். ஏன்னா பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம். பொதுச் செயலாளர் ராமவசன் தான் இறந்துட்டார். அதுக்கு பிறகு பொதுச் செயலாளரும் போடல, அவரே தான் பொதுச் செயலாளர். அவர் தலைவராகவும் இருக்கிறார், பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அவைத்தலைவர் பதவியிலிருந்து விலகிவிட்டீர்கள், அவைத்தலைவர் என்ற பதவியே எடுத்து விட்டார். அவரே அவைத்தலைவராக நீடிக்கிறாருன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஒரு பதவி காலியான அதை அவரே எடுத்து வச்சுக்கிறாரு. இப்பொழுது உங்களை போன்ற ஒருவரும் தான் அங்கு மூத்த அரசியல்வாதி இருந்தார், அவரும் வெளியில் வந்து விட்டார். இப்பொழுது அந்த தேமுதிகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவரே சொல்றாரு, மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க, என் கட்சி அப்படியே தான் இருக்குங்கிறார். அதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த தேமுதிகவினுடைய எதிர்காலம் நான் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தெரியும். தேமுதிக கடுமையான சரிவுகளை கடந்த சில காலங்களாக சந்தித்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் போட்டியிட்டார்கள், டெபாசிட் கூட கிடைக்கவில்லை. கட்சிக்குள் இருந்த ஒரே மூத்த தலைவரான நீங்கள் வெளியேறிவிட்டீர்கள். உடனடியாக அந்த கட்சி தங்களுடைய சரிவை சரி செய்து கொள்ள செய்ய வேண்டிய நடவடிக்கை அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும்னா என்ன ஆலோசனை சொல்றீங்க? இல்லை, அது ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, திமுகவும் வேணாம், அண்ணா திமுகவும் வேணாம், ஒரு மூன்றாவது சக்தி வந்தால் பரவாயில்லன்னு நினச்சாங்க. ஆக ஆரம்பத்தில் நம்பி ஆதரவு அளித்தாங்க. ஆனால் இப்பொழுது அந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்து விட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் இப்போ மூணாவது கட்சி எந்த கட்சி வந்தாலும் இனிமேல் ஆதரிக்க தயாராக இல்லை. இது சும்மா எல்லாம் அறிக்கை விட்டுட்டுருக்கலாங்கிற வழி எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் அதே மாதிரி தான் இருக்காங்க, அதுக்கு அவங்களே தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டுது. நீங்கள் தேமுதிகவுக்கு இனிமேல் என்ன பண்ணாலும் எழுந்திருக்காது. ஏன்னா மக்கள் என்ன எதிர்பார்த்து எந்த வெற்றிடத்தை நிறைவு செய்யும் என்று கருதினார்களோ அந்த வெற்றிடம் நிறைவு செய்யப்படவில்லை. அதற்கான வாய்ப்பும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களும் சரின்னு விட்டுட்டாங்க, என்ன வேணாலும் ஆகிட்டு போகுதுன்னு விட்டுட்டாங்க. அதனால் இனி எதை வைத்து எதை சொல்லி மக்கள் ஆதரவை தேடி நீங்கள் வளர்றது வாய்ப்பில்லை. பண்ருட்டியாரின் விலகலால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் சொல்லியிருக்கார். இவ்வளவு காலம் அந்த கட்சியை நீங்கள் வழிநடத்தியிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு மன வருத்தம் காரணமாக வெளியேறும்போது அவர் போவதால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்துது? இல்லை, நானே
என்ன பத்திரிகையாளர்கள் கேட்டபொழுது நான் விலகுவதனால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நானே சொன்னேன். ஏன் அப்படின்னா கட்சியோ கட்சி உறுப்பினர்களோ அங்கே அப்படியே இருந்துருவாங்க. நான் விலகிறதுனால ஏதாவது அந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னா மக்களுடைய நல்லெண்ணத்தை தான் அவர்கள் இழந்திருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி சொல்கிறாருன்னா அது அவருடைய இயல்பு, அதை நான் ஒன்றும் சொல்ல வரேன். நீங்கள் அவைத்தலைவராக இருக்கும் பொழுதே அந்த கட்சியுடைய 7 உறுப்பினர்கள் உள்ளே உட்கட்சி ஜனநாயகம் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துவிட்டு அதிருப்தி எம்எல்ஏக்களாக மாறி இருக்கிறார்கள். நீங்கள் அப்பொழுது கட்சி தலைமையோடு இருந்தீர்கள். அவர்களுடைய அதிருப்தியை சரி செய்வதற்கு அவர்கள் சார்பிலோ அல்லது கட்சி தலைவர் சார்பிலோ நீங்கள் ஏதாவது முயற்சிகளை முன்னெடுத்துறீங்களா? இல்லை, நாங்கள் சொன்னோம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அவங்க இழிவுபடுத்தப்பட்டார்கள், அதை சரி கட்டவோ சமாளிக்கவோ முடியல. இப்போ குறிப்பாக ஆஸ்டின் போனார். அவரெல்லாம் அந்த காலத்துலேருந்து நல்ல அரசியல் செய்யக்கூடியவர். அந்த குமரி மாவட்டத்தில் அவர் தேர்தலில் அவர் யார் எதிர்த்து வேலை செஞ்சாங்களோ அவரையே மாவட்ட பொறுப்பாளராக போட்டாங்க. அவர் எப்படி இருப்பார்? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இப்போ நான் இருக்கிறேன்னு வைங்க, இப்போ நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் அல்லது நகரத்தில் இருக்கிறேன். அந்த நகர செயலாளரே எனக்கு ஆகாதவரோ அல்லது வேண்டாதவரோ நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? என்ன இவருக்கு இவ்வளோதான் போட்டிருக்கு செல்வாக்குன்னு நினைப்பாங்கல்ல, அது எப்படி சகிச்சுக்குவாங்க? இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. உங்களை போன்ற ஒரு மூத்த தலைவருடைய வழிகாட்டுதல் படி இத்தனை காலம் அந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருந்தது. சில விஷயங்களை கேட்டார்கள், பல விஷயங்களை கேட்கவில்லை. இப்பொழுது அப்படி ஆலோசனை சொல்வதற்கே ஒரு ஆள் இல்லை. இனி தேமுதிகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நம்ம ஆலோசனை செய்ய சொல்லி நாங்கள் பிரயோஜனம் இல்லையே. அதனால் அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கு இல்லைங்கிறத பற்றி இனிமேல் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அரசியலில் ஏராளமான கட்சிகள் இருக்கின்றன. நாட்டு மக்களுக்கு எதிர்காலத்தை பற்றி தான் கவலைப்படணுமே தவிர ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி அவங்க மேலே நடத்துகிறாங்க, ஒரு கம்பெனி மேலே வருது, கொலாப்ஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிகள் வருது போகுதுன்னு அதை பற்றி பெருசாக நினைக்க வேண்டியது. இப்போ இந்த 7 பேருமே வெளியில் செல்லும் பொழுது முதலமைச்சரை சந்தித்தார்கள். தங்கள் தொகுதி நலனுக்காக சந்தித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்பொழுது அவர்கள் அதிமுகவோடு இணக்கமானவர்களாக அறியப்படுகிறார்கள். வருங்காலத்தில் திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்களும் அதிமுகவோடு இணக்கமானவராக அறியப்படுவாரா? இல்லை, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நம்ம எல்லா பொறுப்புகளும் இருந்தாச்சு. இப்போ அவங்க இப்போ தான் எல்லாம் அரசியலுக்கு முதல் தடவையாக எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அவங்க இன்னும் அவங்க எதிர்காலத்தை எதிர்பார்க்குறாங்க. நான் எந்த எதிர்காலத்தையும் எதிர்பார்க்கலை. அதனால் அரசியலில் எதிர்காலத்தில் நம்ம மக்களுக்கு நம்முடைய நாட்டுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை யார் செய்து கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் நாம் நிற்கலாம். ஒரு கட்சியில் போய் இணைந்து அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம ஈடுபட்டு அங்கே போய் கூட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அது எல்லாம் அந்த வயசெல்லாம் தாண்டியாச்சு. அதனால தான் நான் சொன்னேன். ஆகவே நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அதுக்கு நல்லது செய்கிறாங்கன்னு வைங்க, நம்ம அவங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கறது தப்பு. பல மேடைகளில் திமுகவுடைய குடும்ப அரசியலை பற்றி விஜயகாந்த் அவர்களும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் காரசாரமாக பேசினார்கள். அதை பேசி வாக்குகளையும் சேகரித்தார்கள். இப்பொழுது அந்த 7 பேரும் சொல்வதும் உள்ளே உட்கட்சி ஜனநாயகம் இல்லை, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் சொல்வதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்வதும் அங்கே உள்ளே குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதுதான். இப்பொழுது இதுவும் இன்னொரு குடும்ப அரசியல் கட்சியாக மாறிவிட்டது அப்படின்ற கூற்றை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு காரணம். மக்கள் ஒரு அதிருப்தி அடைந்ததுக்கு அது ஒரு காரணம். இவங்களும் அவங்க மாதிரி தானே இருக்காங்க. இவங்க என்ன மாற்றத்தை கொண்டாட போகிறாங்க? இப்போ ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் அடித்து நொறுக்கி வேறு மாதிரி வந்துட்டாரல்ல டெல்லியில். அந்த மாதிரி நாம் ஒரு புதுமையை கொடுக்கல. எப்படி அந்த கட்சி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கட்சி இருக்குங்கும் பொழுது அவங்க ஏன் நம்ம நாடணும்? அதனால தான் செல்வாக்கு அது குறையிறதுக்கு காரணம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாரோடு கூட்டணி சேர்வார்கள் என்பது இதுவரைக்கும் தெளிவாகல. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் தேமுதிகவை அணுகுகிறது, காங்கிரசும் தேமுதிகவை அணுகுவதாக நமக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதில் யாரோடு அவர் கைகோர்ப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க? நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது கையோடு தான் கைகோர்ப்பார் என்று கருதுகிறேன். அதுக்கு ஏதாவது காரணங்களை எந்த காரணங்கள் அடிப்படையில் நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்கன்னு தெரியும். ஏன்னா அவர் தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளோட தான் கூட்டணி சேருவேன்னு சொன்னார். இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் அந்த உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல சூழ்நிலைகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
காங்கிரஸை பொறுத்த வரையில் நான் எதிர்பார்க்கறது அநேகமாக திமுகவை கூட காங்கிரஸை சேர்க்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸை சேர்ப்பதனால அவங்களுக்கு நஷ்டமே தவிர லாபம் இல்லை. அப்போ அவங்களும் அப்படி விடுற பொழுது காங்கிரஸுக்கு வேறு யாரும் இல்லை, தேமுதிகவோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க தேமுதிக 2016 அவங்க தலைமை ஏற்றுக்கிட்டோன்னு கூட சொல்லலாம். ஆக காங்கிரஸில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கருதுகிறேன். காங்கிரஸும் தேமுதிகவும் அப்படி அணி சேர்ந்தால் அந்த அணியில் வேறு கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய வேறு கட்சிகள் யாராவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வேறு யாரும் சேர மாட்டாங்க. இப்போ மற்றொரு முக்கிய பிரச்சனை, நம்ம மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு இருந்தோம். விலைவாசி உயர்வு மக்களுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இதற்கு மாநில அரசு தான் காரணம் என்று மத்திய அரசு குற்றம் சாட்டுகிறது, மத்திய அரசு தான் காரணம்னு மாநில அரசுக்கு சொல்லுது. இப்போ இதுக்கு முக்கியமான காரணம் யார்? யார் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? விலைவாசி உயர்வுக்கு முக்கியமான காரணம், முக்கியமான பொறுப்பு யார் ரூபாய் நோட்டு அச்சடிக்கின்ற அதிகாரம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் பொறுப்பு. இப்போ உதாரணத்துக்கு 10 நாற்காலி இருக்குது, 100 ரூபா பணப்புழக்கத்தில் இருக்குதுன்னு வைங்க. ஒரு நாற்காலி விலை 10 ரூபா. அவங்க பணம் அடித்து நோட்டு அடித்து நாற்காலி உற்பத்தி அதிகரிக்காமல் 200 ரூபா பண்ணுறாங்கன்னு வைங்க பணப்புழக்கம். 10 நாற்காலியும் விலை 20 ரூபா ஆகிடும் ஒரு நாற்காலிக்கு. 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா ஆனதுக்கு யாருமே காரணம் இல்லை, இவங்க நோட்டு அடித்து விட்டாங்கன்னா காரணம். ஆக நோட்டு அடிக்கிற அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ, ரூபாய் நோட்டுகள் அடிக்கிற அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் இதற்கு காரணம். அப்புறம் இந்த கள்ள நோட்டு அடிக்கிறவர்களும் இதுக்கு காரணம். ஏன்னா அவனும் ரூபா நோட்டு அடித்து விட்டு பணப்புழக்கத்தில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. தேமுதிக தலைவரை பற்றி ஏற்கனவே நிறைய கேள்விகளை கேட்டோம். அதில் ஒரு முக்கியமான கேள்வி, அவர் சட்டசபைக்கு வருவதை தொடர்ந்து தவிர்க்கிறார். நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, அண்ணா காலத்திலிருந்து சட்டசபையில் பிரதிநிதித்துவத்தை படுத்திக் கொண்டிருக்கிறவர். இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அவைக்கு வராமல் தவிர்ப்பது சரியானதா? அதற்கு உரிய காரணம் இருந்தாலும் அப்படி வராமல் இருக்கலாமா? அது இந்த கேள்வி இது அவரை தான் நமக்கு நீங்கள் கேட்கணும். ஆனால் ஒன்று மட்டும் பொதுவாக இப்போ தற்போதைய அரசியலில் சொல்கிறது, எல்லாரும் தன்னை புகழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இவர் வராருன்னு வைங்க, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படி இவரை புகழ்வார்கள்? தேமுதிகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள்னால் புகழ்வாங்க. அந்த எதிர்ப்பு உரையோ அல்லது குறை சொல்கிறதையோ அல்லது இவரை பற்றி குறைச்சஞ்சால்றதையோ தாங்கி கொள்ளக்கூடிய இது கிடையாது, பொறுமையும் அது சக்தியே கிடையாது. நம்ம குறை சொன்னால் கூட சொல்லட்டும்னு தாங்கணும், அதெல்லாம் அவங்களால முடியாது. அது ஒரு காரணம் அவர் வராது. நீங்கள் இத்தனை காலம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தோடு இருந்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறீர்கள். அவர் ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக விளங்க வேண்டும் என்றால் உடனடியாக தன்னிடம் திருத்திக் கொள்ள வேண்டியது அல்லது மாற்றிக்கொள்ள வேண்டிய குணம் அப்படின்னு ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அதெல்லாம் அவங்க யாராலையும் மாற்றிக்க முடியாது. நம்ம சொல்கிறதுனால நான் தான் சொல்கிறேன், அது ஒவ்வொருடைய இயல்பு. அது ஆறுகள் கூட தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளலாம், மலைகள் கூட தங்கள் நிலைகளை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் மனிதர்கள் மாறுவதில்லை.